2026ஆம் ஆண்டில் அரசியல் தலைவர்கள் என்ன உறுதிமொழி எடுக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த வருஷம் இதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவே அரசியல் தலைவர்கள் என்ன மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அதர் ஸ்டேட்டோட தமிழ்நாடு பின்னாடி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்கவுங்க முன்னுரிமை கொடுத்து அவங்கவுங்க மக்களுக்கு பரிசு கொடுக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி பார்க்கல. நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப அதாவது முன்னுரிமை கிடைக்க மாட்டேங்குது. அதர் சைட்லேருந்து வரவங்க ஃபுல்லாக முன்னுரிமை கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டில் சொல்லலாம், வட மாநிலத்துலேருந்து 1 கோடி பேர் 2 கோடி பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ அதனால தமிழ் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுதாங்க. இப்போ நான் சொல்லணும்னா எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் கீழப்பாவூர். இப்போ எங்கள் ஊரில் தற்சாப்பு கொள்கை நிறைய இருக்குது. எங்கள் ஊரில் பீடிச்சுத்து தொழில் இருக்குது. இப்போ எங்கள் அம்மா பீடிச்சுத்துறாங்கன்னா வாரத்துக்கு 1000 ரூபா 1500, அது எப்படி குடும்பத்துக்கு காணும்? பத்தாது. அந்த தொழில் என்ன சொல்கிறேன், அதில் ஊருக்கு தேவைந்தாலும் என்னென்ன இப்போ எங்கள் ஊரில் ஒரு 50 ரைஸ் மில் இருக்குது, அரிசி ஆலை இருக்குது. எங்கள் ஊரில் பெரிய ஊர். அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையை பெருக்கி அதில் வேலைவாய்ப்பு கொடுத்தா, இப்போ எடுத்துக்காட்டு இப்போ கரும்பு தோட்டம் இருக்குன்னா அது பக்கத்தில் ஒரு சர்க்கரை ஆலை அமைச்சு அங்கே உள்ள ஒரு 1000 பேருக்கு இளைஞர் வேலை கொடுத்தாங்கன்னா, இப்போ நான் என்னமாதிரி ஆளுக்கு நாங்கள் வேலை பார்க்க அவசியம். அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கட்சி ஆக்கிடணும், அப்பாவை எப்படியாச்சும் ஏமாத்திடணும் ரெசல்யூஷன் எடுப்பார். ராமதாஸ் அன்புமணியை எப்படியாச்சும் நீக்கிட்டு கட்சி நம்மள்தாவே ஆகணும் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஓபிஎஸ் எங்கேயாச்சும் போய் ஒட்டிக்கணும், அடுத்த தடவை எப்படியாச்சும் எம்எல்ஏ ஆகிடணும் ரெசல்யூஷன் எடுப்பார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் இருக்குது. டிவிகே விஜய் அவர்கள் என்ன மாதிரி ரெசல்யூஷன் எடுப்பார்? நீங்கள் வேறு ஃபேன் பாயின் வேறு சொல்லியிருக்கீங்கல்ல, ஸோ அவர் ரெசல்யூஷன் எடுத்தால் என்ன மாதிரி எடுப்பாருன்னு நீங்கள்? ஆக்சுவலாக அண்ணன் கட்சிக்கு வந்தது மக்களுக்கு நல்ல செய்யணும் தான் வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம பிடிச்சிடணும், பிடிச்சிட்டு நம்மளை நம்பி வந்த மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக அதை பண்ணணும். சும்மா இல்லை ப்ரோ, 300 கோடியை விட்டு வராரு. இந்த காலத்தில் அதெல்லாம் விட்டு வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் ப்ரோ. அப்படி இருக்கும்போது விட்டு வர்றதுன்றது சும்மா கிடையாது. ஸோ கண்டிப்பாக அண்ணா ஆட்சியை பிடிக்கணும்னு நினைப்பார். இந்த வருஷத்தில் அவர் தான் அது ரெசல்யூஷனாக இருக்கும். உதய கட்சியெலாம் சார், ஒரு திரைப்பட நடிகர் வராருனாக்கா ஒரு ஒரு ஆளுக்கு கூப்பிட்றாங்கனாக்கா 10 பேர் வருவாங்க பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வர முடியாது சார். அவர் என்ன நோக்கத்தோடு வர்றாரு? அவர் என்ன அவங்க இப்போ சினிமாவில் நடித்தாலுமே அவருக்கு இத்தனை கோடின்ட்டு சொல்கிறாரு. அத்தனை கோடியை விட்டுட்டு இவர் எதுக்கு வர்றாரு? அவர் சொத்தை பாதுகாக்க வர்றாரு அரசியலுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது.